ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ லோட் பேலன்சர்னால் என்னன்றது தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து லோட் பேலன்சிங்கிறது ப்ரீவியஸாக நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஃபயர்வால்க்கும் ப்ளஸ் வந்து ரவுட்டரில் வந்து எப்படி லோட் பேலன்சிங் நடக்குது. ஆக்சுவலாக பேசிக்காக லோட் பேலன்சிங்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு வேலை நிற்காத அளவுக்கு அந்த வேலையை இன்னொருத்தவங்கக்கிட்ட மாற்றி கொடுக்கறது தான். சரிங்களா? இப்போது எக்ஸாம்பிளாக சொல்கிறோம் பாருங்களேன். இப்போ வந்து நம்ம கம்பெனியில் வந்து ஒரு ரெண்டு நெட்டு வாங்குகிறோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளாக வந்து ஜியோ ஏர்டெல்ன்ற 2 நெட்டு வாங்குகிறோம். அது எப்போ கட் ஆகுன்றது தெரியாது. அப்போது அது ஏதாவது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ஃபயர்வாலில் கொடுத்துருக்கோம். அப்போது எது டவுன் ஆனாலுமே, இப்போது ஏர்டெல் டவுன் ஆனால் ஜியோ மூலயமா எடுத்துக்கும். ஜியோ வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சுன்னா வச்சுக்கங்களேன், ஏர்டெல் மூலமாக அதை லோட் பேலன்சிங் பண்ணி அந்த யூஸருக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாத அளவுக்கு, இன்டர்நெட் கட் ஆகாத அளவுக்கு அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி லோட் பேலன்சிங்கிறது காமனான வேர்டு. அந்த எஃப்ஐ லோட் பேலன்சர்னால் என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து இந்த எஃப்ஐ லோட் பேலன்சர்ன்றது நான் வந்து ஒரு இன்டர்வியூ கொஷின்ஸில் கேட்டாங்க. அது தெரியாமல் நான் இருந்ததுனால தான் அதை கற்றுக்கிட்டு சரி ஓகே 4 பேருக்கு யூஸ் ஆகுன்றதுனால தான் இந்த வீடியோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே எனக்குமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் அதுக்கப்புறம் ஒரு சில நோட்ஸ் பார்த்து, அப்புறம் வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்து தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து ஐபினா நீங்கள் கண்டிப்பாக ஐபி என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம லோட் பேலன்சிங் பண்ணுறதுக்கான மெத்தட், அதாவது பேசிக் லோட் பேலன்சிங்னால் என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நெட்வொர்க்னால் என்னன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன் நெட்வொர்க்னால் என்னன்றது தெரிஞ்சிருக்கணுன்றது நீங்கள் பார்க்கக்குள்ள தெரியும். அது மாதிரி வந்து டிஎன்எஸ்னால் என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து இதுதான் பேசிக், இதுதான். சரிங்களா? ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து எஃப்ஐ லோட் பேலன்சர்னால் என்னன்றதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எஃப்ஐ லோட் பேலன்சர்ன்றது வந்து ஒரு அப்ளிகேஷன் டொமைன் கண்ட்ரோலர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது அப்ளிகேஷன் டொமைன் கண்ட்ரோலர்னால் யாருன்னு பார்த்தோன்னா வச்சுக்கிங்களேன், இப்போது இது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பிக் ஐபி ஃபேமிலி சேர்ந்தது. சரிங்களா? இந்த எஃப்ஐ லோட் பேலன்ஸுன்றது இது ஆக்சுவலாக வந்து என்ன தெரியுங்களா, இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய இது வந்து இருக்கிற சர்வர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, சேஃப்டியாக பார்த்துக்கிறதுக்கு, அதை ஃபாஸ்ட்டாக ஆக்கிறதுக்கு, அது எனி டைம் ஏதாவது சர்வரை வந்து அவைலபிளாகவே வச்சுக்கும். அதாவது ஏதாவது ஒன்றாவது டவுன் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கும் மீன். இப்போது ஆனால் அது ஃபுல்லாக உள்ளே சொல்லக்குள்ளே தெரியும். இதில் வந்து நிறைய மாடுலர் இருக்குது. ஓகேவா? எல்டிஎம்மு, டிஎன்எஸ்ஸு, அப்புறம் ஏஎஸ்எம்மு, ஏபிஎம்மு, ஏஏஎம்மு, ஏஎஃப்எம்மு, இது மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லா மாடல்லையும் வந்து டிமாஸ்ன்னு சொல்லுவாங்க, டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஆக்சுவலாக வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா வீடியோஸ்லையுமே வந்து நெட்வொர்க்கிங்னா என்னன்றதை நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். இப்போது இந்த எஃப்ஐ மாடலர்ன்றது ஒர்க் ஆகுது, எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னா ஒன்றுமே இல்லைங்க. சிம்பிளாக சொல்ல போனால் வச்சுங்களேன், ஏதாவது ஒரு டொமைன் எடுத்துக்கங்களேன், ஏதாவது ஒரு சர்வர். சரிங்களா? ஏதோ ஒரு சர்வரு, ஓகேவா, அந்த சர்வரை எனி டைம் அவைலபிளாக வச்சுக்கிறதுக்கு தேவையான ஒரு டிவைஸ்ன்னு சொல்லலாம் இதை. இப்போது எக்ஸாம்பிளாக இந்த வீடியோஸில் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்களேன். இப்போது நம்ம எல்லாருமே வந்து காலேஜஸில் வந்து ரிசல்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த இமேஜில் தெரிகிற மாதிரி நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி www.annauniv.com வெப்சைட்டு, அதுக்கு ஒரு ஐபி இருக்கும். நான் சும்மா சொல்கிறேன் இதில். சரிங்களா? அது 192.168.0.10ன்றது அதனுடைய ஐபின்னு வச்சிங்களேன். இதை வந்து நம்ம வந்து இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி இந்த சர்வரில் இருக்கிற ரிசல்ட்டை பார்ப்போம். இப்போ வந்து இதனுடைய கெப்பாசிட்டி எக்ஸாம்பிளாக ஒரு 100ன்னு வச்சுக்கோங்க. 100ன்னு வந்துடுச்சு. 101 வரக்குள்ளே இது வந்து ஸ்லோ ஆகும். அப்போ ஸ்லோ ஆகக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நமக்கு வந்து ரிசல்ட் பார்க்க முடியாமல் ஆகும். அதுக்காக அது மாதிரி வரக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த டிஎன்எஸ்ன்றதை நம்ம யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு
லோட் பேலன்சர், டிஎன்எஸ் லோட் பேலன்சர்ன்றது யூஸ் பண்ணோம். இப்போ டிஎன்எஸ்னால் என்ன பண்ணோம், இப்போ ஒரு சர்வர் இருக்க இடத்த வந்து ஒரு 100 யூசரு, இன்னொரு 100 யூசர் 200, இன்னொன்று 300 யூசர் வந்து இந்த www.annauniv.com என்ற வெப்சைட்டு, அதாவது என்ற டேட்டாபேஸை இந்த எல்லாத்துலேயுமே மாற்றிடும், எல்லாத்துலேயுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எக்ஸாம்பிளாக இதுலேயும் வந்து இருக்கிற எல்லா ரிசல்ட்டையும் அதேமாதிரி இதுலேயும்ன்றதை எல்லாத்தையும் மைக்ரேஷன் பண்ணி இந்த 3 சர்வரையும் மைக்ரேஷன் பண்ணி ரெடியாக இருக்கும். அப்போது எக்ஸாம்பிளாக வந்து ரிசல்ட் பார்க்க வராங்கன்னுக்குள்ளே டிஎன்எஸ் என்ன பண்ணும், இதில் எந்த சர்வருக்கு ஃபஸ்ட்டு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அனுப்பும், ரெண்டாவது யார் இருக்காங்களோ ரெண்டாவது பார்க்குறவங்களுக்கு வரும், மூணாவது வரவங்க மூணாவது வரும். அப்போ நாலாவது வரவங்க என்ன பண்ணும், ரவுண்ட் ராபின் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அனுப்பும். அப்புறம் அடுத்து வரவங்கள இந்த ரவுண்ட் ராபின், அதாவது 1 2 3 அகெயின் 1 2 3, ஓகேவா. இந்த 3க்கு மேலே அகெயினாக வருது, ரொட்டீனாக வருது, அதாவது இந்த 300 யூஸருக்கு மேலே ரிப்பீட்டடாக வருதுன்னா அது வந்து அப்போ அந்த டைம் ஸ்லோவாக தான் ஆகும். ஏன்னா இன்னொரு சர்வர் வைக்கிற மாதிரி இருக்கும், அதையும் மைக்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இதில் ஏதோ ஒரு சர்வர் இந்த 3வது சர்வர் டவுன் ஆயிடுச்சுன்னா வச்சுங்களேன், சும்மா இமேஜின் பண்ணிக்கங்க. அப்போ என்ன பண்ணும், டிஎன்எஸ்க்கு இது டவுன் ஆச்சா அப்பாச்சா அதெல்லாம் எதுவுமே தெரியாது. என்னை பொறுத்த வரையும் எனக்கு கீழே ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேருக்கு 1 by 1 நான் வந்து வரக்கூடிய ரெக்வெஸ்ட்டு வந்து அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பேன்றது தான் இந்த டிஎன்எஸ் செய்கிற வேலை. இப்போது 1 அனுப்பிச்சிச்சு, ரெண்டாவது ஒரு ஃபோன்லேருந்து வராங்க, இவங்க பார்க்குறாங்க, ரெண்டாவதுக்கு அனுப்பிச்சிச்சு, 3வது வராங்க டேப்லேருந்து, அவங்க பார்க்குறாங்கன்னா 3வதுக்கு அனுப்பும், அதாவது 192.168.0.30க்கு அனுப்புவோம். 30 தான் அவைலபிள், அதாவது டவுன் ஆகிடுச்சு. இது டவுன் ஆகிடுச்சா அப்பா ஆயிடுச்சான்றதெல்லாம் எது பண்ணாது, டிஎன்எஸ் மெயின்டைன் பண்ணாது, ஓகேவா. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தான் தலைவன் உள்ளே என்ட்ரு பண்ணான். யார், பிக் ஐபி என்ற ஒரு எஃப்ஐ மாடலர். இப்போது இவர் என்ன பண்ணுவார்னா வச்சுங்களேன், இப்போது இதுக்கு முன்னாடி இமேஜில் பார்க்கக்குள்ள உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஒரு ஐபி இருந்துச்சு பார்த்தீங்களா. ஆனால் இந்த எஃப்ஐ மாடலருக்கு வந்து தனித்தனி ஐபி இருக்காது, இந்த 3 பேருக்கும் சேர்த்து ஒரே ஐபி தான். இப்போ எக்ஸாம்பிளாக சொல்ல போனால் வச்சுங்களேன், இந்த 3 பேரையும் ஓகேவா இன்டர் கனெக்ட் பண்ணி ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறவர் இவர் தான். அப்போது இது எனி டைம் இதை ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கணும், சேஃபாகவும் வச்சுக்கணும், எனி டைம் அவைலபிளாகவும் இருக்கணும், ஓகேவா. அந்த ஒரு ஃபங்க்ஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் தலைவன் எஃப்ஐ வந்தான், ஓகேவா. அப்போது இப்போ இந்த எஃப்ஐ மாடுலர்ன்றது எங்கே யூஸ் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எங்கே, ஒரு டேட்டா பேஸ்லேயோ இல்லை அதாவது இது யூஸ் ஆகிற சர்வரை பொறுத்து. நான் சொல்கிறது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டை வச்சு சொல்கிறேன்னா வச்சுங்களேன், அது மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்டுக்குமே இந்த பிக் ஐபின்றது வந்து இருக்கணும். இருந்தால் என்ன யூஸுன்றது உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். அது இருந்தால் என்ன பண்ணுன்னா, எக்ஸாம்பிளாக வந்து அதே மாதிரி வந்து இப்போ வராங்கன்னா இவங்க எல்லாரோட ஐபியும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்காது. அந்த பிக் ஐபின்றதை நான் ஆல்ரெடி ஒரு இதில் சொல்லியிருந்தேன். பிக் ஐபின்னா ஒன்றுமே கிடையாதுங்க, இருக்கிற சர்வருக்கு மல்டிபிள் ஐபியை ஒரே ஐபியாக இவர் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பார். இவர் வந்து இந்த இருக்கிற எல்லா சர்வரையும் கண்ட்ரோல் பண்ணிப்பார். இந்த சர்வர் எல்லாமே ஒரு சுவிட்சில் கனெக்ட் ஆகி இவரோட கனெக்ட் ஆகியிருப்பாங்க. அப்போது ஃபஸ்ட் யூசர் வராங்க, வந்து செக் பண்ணுறாங்க நான் வந்து அது என்ன பண்ணுவோம், இதில் ஃபஸ்ட்டு ஒரு சர்வருக்கு அனுப்பும், அதேமாதிரி ரெண்டாவது வரவங்களுக்கு ரெண்டாவது, மூணாவது வரவங்களுக்கு மூணாவது, நாலாவது வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு, அது மாதிரி டிஎன்எஸ் செய்கிற வேலையை தான் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒன்று டவுன் ஆகிடுச்சு, ஏதாவது ஒரு சர்வர் டவுன் ஆகிடுச்சுனாலோ இல்லை வந்து ஏதோ ஒரு சர்வர் வந்து சரியாக ஒர்க் ஆகலை, அது வந்து கம்பேரிட்டிவாக இது 3த்தில் எந்த யூஸருக்கு கம்மியாக யூஸ் ஆகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளாக இதில் வந்து ஒரு 70 பேர் வந்து ரிசல்ட் பார்த்துட்ருக்காங்க, இதில் ஒரு 80 பேர் பார்த்துட்ருக்காங்க, இதில் ஒரு 50 பேர் தான் ரிசல்ட் பார்த்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கேன். அப்போ இதில் 3த்தில் யார் கம்மியாக யூட்டிலைஸ் இருக்கோ அவங்களுக்கு அனுப்பும், புரியுதுங்களா. அப்போது என்ன பண்ணுது, அவைலபிலிட்டியாகவும் பார்த்துக்குது, சேஃப்டியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும். இப்போது 80 பேர் பார்க்குற இடத்த 81வது ஆளாக போனால் எப்படி இருக்கும், 50 பேர் பார்க்குற இடத்துல 51வது ஆளாக போனால் எப்படி இருக்கும். அப்போ இது தானே கம்மி, அப்போ இதுக்கு அனுப்பும். அப்போது இந்த மாதிரி எல்லா வேலையுமே இந்த எஃப்ஐ மாடலர், அதாவது பிக் ஐபி இவங்க பார்த்துப்பாங்க, சரிங்களா. இந்த இடத்த தான் இவங்க யூஸ் ஆகுறாங்க. இப்போது இதிலே வந்து நிறைய மாடியூல்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போது இது இந்த ஃபஸ்ட்டு இதிலே வந்து மானிட்டர் பண்ணுறதுனா அதுதாங்க, அதனுடைய அவைலபிலிட்டி இருக்கா, இது ஏதாவது சப்போஸ் இந்த சர்வர் 3வது சர்வர் டவுன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கேன், உடனே இவருக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும், இல்லைங்க இந்த 3வது சர்வர் டவுனில் இருக்குது,
ஸோ அதனால் 3ஆவது சர்வருக்கு நம்ம அனுப்பக்கூடாதுன்றதை இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு, அதாவது இது வந்து மெயின்டைன் பண்ணும். இவங்க 2 பேருக்கும் அனுப்புவோம். அது மாதிரி இதில் ஏதாவது ஒரு சர்வர் டவுன் ஆகிடுச்சுன்னா ஓகேவா, எந்த ஒரு சர்வர் இருக்கோ அதுக்கு மட்டும் அனுப்புவோம். இல்லை 3 சர்வரும் டவுன் ஆகிடுச்சுன்னா இது டேரெக்டாக இது மூலமாகவே தெரிஞ்சிக்கலாம், யார் இன்ஜினியர்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். இது மாதிரி நம்ம சர்வர்ஸ் எல்லாமே டவுனில் இருக்குன்றத இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துரும். ஓகேவா, அந்த மாதிரி மானிட்டரிங் பண்ணுறதும் செய்யும். இந்த லோட் பேலன்சர் அண்ட் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிராஃபிக் இது பண்ணுறது, அவைலபிலிட்டி சர்வர்ஸ் செக் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால, இதில் எது அவைலபிலிட்டி இருக்குன்றதையும் இது பார்த்துக்கும். இந்த 2வது பாயிண்ட்டும். அப்போது அவைலபிலிட்டி இருக்கா, சர்வர் எப்படி ஒர்க் ஆகுது, சர்வரில் எந்த சர்வர் பக்காவாக இருக்குன்றத எல்லா டீட்டெயில்ஸுமே யார் தான் வச்சுருப்பா, அதனுடைய இந்த பிக் ஐபி, அதாவது F5 மாடுலர்ன்றவர் வச்சுருப்பார். சரிங்களா. அப்போது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு வச்சிங்களேன், இதில் இன்னொரு விஷயமும் செய்யும். என்னன்னு பார்த்தோன்னா, இதில் இன்னொரு விதமான ஒரு ஃபங்க்ஷன்ஸும் செய்யலாம். இப்போது ஃபோனில் இருந்து பார்க்குறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்றதுனால இப்போது சர்வர் 1யும் 2யும் ஃபோனுக்காக ஒதுக்கிடுவாங்க ரிசல்ட் பார்க்குறவங்களுக்கு. கம்ப்யூட்டர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு ரிசல்ட் சர்வர் 3 மட்டும். அப்போது ரெக்வஸ்ட் வந்து கம்ப்யூட்டர்லேருந்து வருதுன்றதை பார்த்து அனலைஸ் பண்ணி அந்த சர்வர் 3க்கு அனுப்புவோம். மொபைல்லேருந்து வருதா இந்த 2த்துக்கும், ஓகேங்களா. டேப்லேருந்து வருதா, டேப்லேருந்து வருது, அதுக்கு ஏதாவது செட் பண்ணியிருக்கலாம். சப்போஸ் ஃபோன் கூடயே செட் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து சிஸ்டத்து கூடயே செட் பண்ணியிருக்கலாம். அப்போது இதை வச்சுமே என்ன பண்ணலாம், அது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸையும் செஞ்சுக்கலாம். இல்லை இவங்க கன்சர்னாக இந்த ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இந்த ஒரு ப்ரௌசர்லேருந்து ப்ரௌஸ் பண்ணுறாங்க. இப்போ க்ரோம்லேருந்து ப்ரௌஸ் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு சர்வர் 1. மொசிலாலேருந்து ப்ரௌஸ் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு சர்வர் 2. அவங்க வந்து இல்லை வந்து நான் வந்து வேறு டார் ப்ரௌசர் மூலமாக வரேன்னா அது சர்வர் 3. அப்போது அந்த மாதிரியும் பிரிச்சுக்கலாம். அதாவது எதுலேருந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் அட்வான்டேஜஸ்லாம் இதில் இருக்குது. ஓகேவா. ஏன்னா இப்போ மொபைல்லேருந்து வராங்கன்னா, இப்போ மொபைல்லேருந்து அவங்களுக்கு ரிசல்ட் பார்க்குறவங்களுக்கே தெரியும். ஓகேங்களா. ஓகே, மோஸ்ட்லி இந்த டைமில் எல்லாருமே மொபைல் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ மொபைலில் இருந்து வர ரெக்வஸ்ட்டுக்கு வந்து தனியாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 சர்வர் ஒதுக்கிக்குவோம். சிஸ்டத்து போல் லேப்டாப்பில் வந்து வர்றது நம்ம வந்து ஒரு சர்வர் ஒதுக்கிப்போம். அப்போது டிராஃபிக் நமக்கு குறையும் இல்லைன்றதை அவங்க அப்படி பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் செஞ்சுக்கலாம். இப்போது ஒரு சிலவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இந்தியாவிலேருந்து பார்க்குறாங்களா, அவங்களுக்கு இந்த சர்வர் 1 ஒதுக்கலாம். இந்த ஃபாரின்லேருந்து வேறு ஏதாவது கண்ட்ரிஸ்லேருந்து, அதாவது ஆஸ்திரேலியா வந்து பார்க்குறாங்களா, அவங்களுக்கு சர்வர் 2. இல்லை வந்து நியூசிலாந்துலேருந்து பார்க்குறாங்களா, அவங்களுக்கு சர்வர் 3. சைனாவிலேருந்து பார்க்குறாங்களா, அவங்க சர்வர் 4. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இப்போது இந்தியாவோட மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, அதனால் அவங்களுக்கு ஒரு 2 சர்வர் ஒதுக்கிடுவோம். இதே வந்து ஆஸ்திரேலியாவில் கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு 1% ஒதுக்கிடுவோம், ஒரு சர்வர் ஒதுக்கிடுவோம். ஏன்னா வந்து அந்த அப்போ வந்து ஈஸியாக வந்து அவங்களால மேனேஜ் பண்ணுற முடியும். அந்த மாதிரி இருக்க ஆப்ஷன் வேணும்னா அதில் யூஸ் பண்ணிக்கலான்றது இந்த ஒரு ப்ராசஸ்லாம் இதில் பண்ணும். வரக்கூடிய ரெக்வஸ்ட்டை வர்றதை வந்து பார்க்கும், எங்கேருந்து வருதுன்றதை பார்த்து அதை யாருக்கு அனுப்பணுன்றதையும் செய்யும். அப்போது ஓவராலாக பார்க்கக்குள்ள ஒரு சர்வர் எப்படி ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகிட்டுருக்கா இல்லையா, ஒர்க் ஆகலைன்னா அதை வந்து இன்ஃபர்மேஷனை இன்ஜினியர்ஸுக்கு அனுப்புறது, இந்த மாதிரி எல்லா வேலையுமே யார் செய்கிறாங்கன்னா இந்த F5 மாடுலர் தான் பண்ணுறாங்க. இதுலேயே வந்து நிறைய மாடியூல்ஸ் இருக்குது. எல்டிஎம்மு, அப்புறம் டிஎன்எஸ்ஸு, ஜிடிஎம் டிஎன்எஸ் சேம் தான், ஏஎஸ்எம், அப்புறம் வந்து ஏபிஎம், அப்புறம் வந்து ஏஏஎம், ஏஎஃப்எம், இது மாதிரி நிறைய மாடியூல்ஸ் இருக்குது. இதில் 1 by 1 மாடியூல்ஸை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.